தேர்தல் முடிந்த பிறகும் தமிழக அரசு அச்சுறுத்துவது சரியில்லை என்பதை முதலிலேயே நான் எச்சரிக்கிறேன். ஏற்கனவே நாங்க 13வது எண் பூத்ல 122வது வட்டத்துல இந்த பிரச்சனை இருந்ததுன்னு ஏற்கனவே தேர்தல் அதிகாரிட்ட நாங்க புகார் கொடுத்திருக்கோம். ஆனால் அவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது நடக்கும் சம்பவங்கள் இதை போல ஒரு விரும்பத்தகாத சம்பவம் அங்கே நடந்தது என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அங்க ஏதோ எந்த பூத்லயும் அசம்பாவிதம் நடக்கல, அதனால மறு வாக்குப்பதிவு கிடையாதுன்னு சொன்னவர்கள் ஏன் இன்று மறுபடியும் அரசாங்க அதிகாரிகளால், மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளால் கௌதம் அவர்கள் வீட்டிற்கு வந்து அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு கேள்விகள் கேட்டு, எவ்வளவோ எல்லா மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லயும் போய் இன்னைக்கு வெரிஃபை பண்ணிட்டீங்களா? ஆக அவரு கிளியரா சொல்லியிருக்காரு, எங்ககிட்ட எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு. தனிப்பட்ட முறையில பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் 20-25 கனெக்ஷன்லாம் கொடுத்தவங்களெல்லாம் போய் விட்டாச்சு. ஆனா இங்கே கௌதம் அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு வந்து ஏற்கனவே அவர் காயப்பட்டிருக்கிறார், அவரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்து அதிகாரிகளை வைத்து அச்சுறுத்துகிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. ஆனால் அதற்காக அரசாங்க அதிகாரிகளை வைத்து இத்தகைய நாடகங்களை நடத்த வேண்டாம் என்று நான் தமிழக முதலமைச்சருக்கே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இங்க இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்றால் நான் எச்சரிக்கிறேன். ஜனநாயகத்தில் இதெல்லாம் யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது. நீங்க தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக எந்த அச்சுறுத்தலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதில்லை. அதுவும் குறிப்பாக எங்களது தொண்டர்கள். இதுக்கு முன்னால் என்ன சொன்னீங்க? ஜாதியை வைத்து திட்டினார் என்று சொன்னீங்க. என்ன ஜாதியை வைத்து திட்டினார்? அவர் வந்து பழங்குடியினரின் ஒரு பகுதியை சார்ந்த எஸ்டி பிரிவை சார்ந்தவர். அவர் என்ன ஜாதியை வச்சு திட்டினாரு? அவரை பார்த்த உடனே இவர் வேற ஆளா இருப்பார் போல இருக்கு, நம்ம எப்பவுமே டார்கெட் பண்ணுவோமே, அவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியது. பாஜகவிற்கு எல்லாரின் ஆதரவும் தான் இருக்கு. இவங்க பாஜக காரங்க உடனே ஏதோ இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை உடனே ஒரு முத்திரை குத்தி, இதுவே தவறு. ஜாதியை நாங்க யாருமே எடுக்கல, நீங்க தான் இன்னும் அதை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆக நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன், இதை போல சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டோம். இன்னைக்கே மெட்ரோ அதிகாரிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன் அவர்கிட்ட வந்து நீங்க இதே மாதிரி அதிகாரத்தோடு நடந்து கொண்டீர்கள்? உங்களுக்கு தெரியாதா அவர் என்ன கனெக்ஷன் வச்சிருக்காரு, என்ன ஏதுன்னு? அதனால இதை போன்ற அச்சுறுத்தல்களை என்னால் முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியால் அனுமதிக்க முடியாது என்பதை நான் இங்கே எச்சரிக்கையாக விடுக்கிறேன். இல்ல, அவரோட சொந்த வீடு. அவரு வந்து மெட்ரோ கனெக்ஷனை வச்சு இப்போ நான் கேக்குறேன், இவர் வீட்டுல நேத்து வந்து பண்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஏற்கனவே ஆமா, அவரு பம்பு அடி பம்பு தான் வச்சிருக்காரு. இல்ல, அது அவங்க வந்து ஏதோ கமர்ஷியலுக்கு அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இல்ல, அவங்க வந்து நீங்க கமர்ஷியல் பே பண்றீங்க, அது பே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சம்ப் இருந்தா அதை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. இல்ல, இவங்க அடிப்பம்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஏன் நான் கேக்குறேன், இல்ல ஏன் இவரு வீட்டுக்கு வரணும், ஏன் இத வந்து கேட்கணும், அவரை மிரட்டுற மாதிரி ஏன் எடுத்துக்கணும்? எல்லாரும் எனக்கு என்ன இந்த தெருவுள்ள எல்லாருக்கும் மெட்ரோ கனெக்ஷனோட இதை சரி பார்த்துக்கிட்டு கௌதம் வீட்டுக்கு வந்தா பரவாயில்ல, கௌதம குறி வைத்து வரணும். என்ன உங்க ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு. ஆக இப்ப உடனே வந்து கரண்ட கட் பண்ணுவேன், மெட்ரோ வாட்டரை கட் பண்ணுவேன் உடனே எல்லாம் பயந்துருவாங்களா? இது வந்து இது எந்த அளவிற்கு நீங்க எல்லாம் தேர்தலை நேர்மையான தேர்தலாக இல்லாமல் அச்சுறுத்தும் தேர்தலாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். என்னம்மா சரிதானே? கரெக்ட் தான். நாங்க மட்டும் சொல்லல, அவங்க சொல்ல கரெக்ட். அவர் இல்லத்துல தான் அந்த காபி ஷாப் உங்க இல்லத்துல தானே இருக்கு. சோ அதனால கூட இல்ல, அவர் தான் சொல்றாரு நான் தான் கமர்ஷியலுக்கு பணம் கட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா பண்றதுல என்ன மேம் இருக்கு, அவங்க செக் பண்ணிருக்காங்கங்கறப்போ ஏன் இங்க வந்து செக் பண்ணனும் நான் கேக்குறேன். நான் இல்ல ஏன் இங்க வந்து மட்டும் செக் பண்றீங்க இன்னைக்கு நான் கேக்குறேன். அப்ப எல்லா காபி ஷாப்லயும் செக் பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் செக் பண்ணீங்கன்னு கணக்கு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன்.
தம்பிங்களா நீங்களும் இல்ல 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 குறிவைத்து இல்ல குறிவைத்து இல்ல ஆமா அதுதான் இல்ல எதுக்கு கௌதம் வீட்டுக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலயும் இன்னைக்கு சென்னை முழுசா மெட்ரோ வாட்டர்ல போய் கனெக்ஷன் எல்லாம் சரியா இருக்கான்னு பண்ணேன். டார்கெட்டட் 22 டெடிகேட்டட் லைன்ஸ் இருக்கு. அவங்க 25-26 லைன் அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் போய் கேட்டீங்களா? நான் என்ன கேக்குறேன்னா, சம்பவம் நடந்திருக்கு, சம்பவத்தில் இவர் அடித்து துரத்தப்பட்டு இருக்கிறார், ஆனா சம்பவமே நடக்கலன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் அதிகாரிகளை வைத்து நீங்க இவர்களை மிரட்டுகிற. ஆக நீங்க வந்து மழை விட்டாலும் தூவான விழல இந்த மாதிரி தொடர்ந்து அவரை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு யாருக்கான்னு வேலை செஞ்சா திமுக நாங்க இப்படி மிரட்டிக்கிட்டே இருப்போம். நாங்களாம் மிரள போறது இல்ல, நீங்க தான் மிரள போறீங்க. ஆனா ஏன் அப்படி செய்யறீங்க? ஆக இதை பொதுமக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது எனது கடமை. பொதுமக்கள்ல நீங்க வந்து பூத் கேப்சரிங் பண்ண வந்தீங்கன்றது பொதுமக்களுக்கு தெரிய வைக்கிறது எனது கடமை. அதே மாதிரி அவர் அடிச்சு விரட்டினீங்கன்னு சொல்லி எனது கடமை. எதற்கெடுத்தாலும் ஜாதியை நீங்கள் புகுத்துவீர்கள் என்பதற்கு அவரை வந்து வேற ஜாதியை நினைச்சிட்டு அவர் ஜாதியை வைத்து அவர் வந்து அச்சுறுத்தினார் என்பது அது முற்றிலும் போய் எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது. அதனாலதான் அவரோட சர்டிபிகேட்டை நாங்க வாங்கினோம். அவர் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆக எதையாவது நாங்க சொல்லணும் பாரதி. சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதை வச்சு ஒன்னும் செய்ய முடியல. சரி அப்போ வீட்டுக்கு போய் மிரட்டும். அவங்க அம்மா அவங்க மனைவி சொல்றாங்க, நானும் குழந்தையும் தான் தனியா இருக்கும், இப்படி வந்து அதிகாரிகள் வர்ற மாதிரி வராங்க 2-3 வாட்டி, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக ஒரு பாதுகாப்பாக மயிலாப்பூர்ல இங்க வந்து குடியிருக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அதே மாதிரி நான் மெட்ரோ வாட்டரை கனெக்ட் பண்ண தண்ணி கிடைப்பது, சாக்கடையை கிளியர் பண்ணுவது, கரண்ட் கொடுப்பது எல்லாம் அரசாங்கத்தோட கடமை. ஆக அடிப்படை உரிமையை நான் பறிப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். அதனால எந்த தொண்டனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க வந்து நிப்போம். நீங்க எங்களை அசைச்சு பார்த்து நீங்க வெற்றி பெற முடியாது. அதற்கான காலம் மலையேறி விட்டது. அவ்வளவுதான் நான் சொல்வேன். நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறேன். இத மாதிரி மறுபடியும் தொடர்ந்து நாங்க இன்னும் பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் நான் சொல்றேன். இல்ல அதுதான் அவங்க அதனாலதான் நான் இப்ப சொல்றேன், எந்த இடத்துலயும் மறுவாக்கு பதிவு நடத்துற அளவுக்கு நடக்கலன்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க 50 பேர் வந்தது உண்மை, இவரை அடித்து துரத்தியது உண்மை, எல்லாம் நடந்தது உண்மை. நாங்க எல்லாமே நாங்க கேட்டிருக்கோம். அவங்க மறுவாக்கு பதிவு எந்த இடத்துல இல்லைன்னும் போது நாங்க அதுக்கான விவரங்களையும் நாங்க கேட்டிருக்கோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவங்க நடந்து கொள்வது மறுபடியும் அதே மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது என்பதற்கு நிரூபணமாகிறது அல்லவா? இப்ப அவரை ஏன் டார்கெட் பண்ணணும்? அதுக்காக நான் கேட்கிறேன். அடுத்த தேர்தலுக்கு இல்ல, எப்பவுமே பாஜக யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு தான். இப்ப பாஜக வளர்ந்து வருவதை கண்டு அவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு, அவ்வளவுதான். கொடுத்திருக்கு. இல்ல அவங்க அளிக்கல. நான் வந்து பத்திரிகையில இதுல பார்த்தேன், தொலைக்காட்சியில எந்த தொகுதியிலையும் மறுவாக்கு பதிவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை வைத்துதான் நான் இப்ப திருப்பி கேட்கணும்னு வைத்திருக்கேன். தனிப்பட்ட முறையில எதுவும் பதில் கொடுக்கல. அபிஷியலா என்ன எங்களுக்கு வரல. நான் தொலைக்காட்சியில பார்த்தேன், எந்த தொகுதிக்கும் எந்த வாக்குச்சாவடிக்கும் மறுதேர்தல் இல்லன்னு முடிவு பண்ணிருக்காங்க. நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். இல்ல அது என்ன பதில் கொடுக்கல, அதுக்குதான் கேட்டுட்டு இருக்கோம். இல்ல அதெல்லாம் நாங்க நீதி வழியா எந்த பணியா நாங்க ஏற்கனவே இப்போ விடுபட்ட வாக்காளர்களை ஒவ்வொரு பூத்லயா எவ்வளவு விடுபட்டு இருக்குன்னு நாங்க இப்ப கணக்கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஏற்கனவே இதே கேள்வியை தான் சந்தேகத்தை எழுப்பின. நிறைய வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள். ஆனா தமிழக முதலமைச்சரும் கூட்டணி கட்சிகளும் அதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன கோடு விழுந்துட்டா கூட உடனே வந்து அவங்க அவரு பேசுறாரோ இல்லையா, கூட்டணி கட்சி பேசுவாங்க, அப்புறம் அவரு பேசுவாங்க. மக்களின் வாக்குரிமை மறுக்கப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கு முழு பொறுப்பும் காரணமும் அவர்கள்தான் என்பதை அவர்களே சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதான் எனக்கு கருத்து. இல்ல நான் நேத்தே அதுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லிட்டேன். நான் விளக்கமா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறுபடியும் அவர் மக்கள் விருப்பம் அடையும் அளவிற்கு பேசுகிறார். வெறுப்பு பேச்சுன்னு அந்த ஒரு காரணத்தை வைத்து ஒரு வார்த்தையை திருப்பி சொல்லி ஏதோ இதை சொன்ன உடனே பிரதமர் மேல எல்லாம் வெறுப்படைந்து விடுவார்கள் என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அவர்கள் கூட்டணி கட்சிகளும் எடுத்திருக்கிறது. இது எந்த விதத்திலும் பலன் தராது. ஏனென்றால் மக்களுக்கு அவரோட திட்டங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் இணைந்த திட்டங்கள் தான். எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை அவர்.
அதனாலதான் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு, எனது கேரண்டி நான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான். ஏன் செய்யல? இதுக்கு முன்னால நீங்க ஆட்சி செய்கின்ற இடத்துல செஞ்சீங்களா, இல்லன்னா நீங்க ஆட்சி செய்த மாநிலங்கள்ல செஞ்சீங்களா? ஆக எல்லாத்துக்குமே நீங்க இருக்கும்போது ஒண்ணுமே. ஏன் இதே ஸ்டாலின் நான் கேக்குறேன், இல்ல நான் என்ன கேக்குறேன்னு, நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. 18-20 வருஷமா மத்தியில ஆட்சியில இருந்தீங்கல்ல ஸ்டாலின், என்ன செஞ்சீங்க? நீங்க கல்வியை நான் வந்து மாநில பட்டியலுக்கு மாத்தினீங்களா? நீட்டை பத்தி உங்க ஆட்சியில தான் முதல் ஆரம்பிச்சது, அதுக்கு தான் தடுத்தீங்களா? ஜல்லிக்கட்டு முதல்ல ஜெயராம் ரமேஷ் மூலமா தான் ஆரம்பிச்சது, தடுத்தீங்களா? எல்லாத்துக்கும் விதையை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்றதா நான் எதிர்க்கிறேன். நிச்சயமாக இந்த மிரட்டல் அரசியலுக்கெல்லாம் நாங்க வந்து பயப்பட மாட்டோம்ன்றதை நாங்க பதித்து பாஜக சார்பாக அளிக்கப்படுவது எல்லாமே வாக்குறுதிகளாவே இருக்கு. பாஜகவோட சாதனைகளை சொல்லி எங்கேயுமே வாக்கு சேகரிக்க மாட்டேங்கிறாங்க, வெறும் வாக்குறுதிகளா இருக்கு. 2047 வந்து இந்தியா வளர்ச்சி பெற்றுங்கிறத அவங்களோட முக்கிய குறிக்கோள், வாக்கு சேகரிக்கிறாங்க. பாஜகவோட சாதனைகள் என்னங்கிறத எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி பாவம் அவங்களுக்கு எதுவுமே காதுல கேட்காம இருக்கு போல இருக்கு. சாதனைகளை பார்த்துதான் மக்கள் எல்லா மாநிலங்களிலும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது வாக்களித்து வருகிறார்கள். எல்லாம் இப்ப நான் வந்து புதுச்சேரியில துணைநிலை ஆளுநரா இருந்தேன்ப்பா. அங்க மட்டுமே ஆயுஷ்மான் பாரத் என்ற காப்பீடு திட்டத்தில் பலன் பெற்றவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறாங்க. ஒரு 60 கோடி ரூபாய் அவர்களுக்கு மட்டுமே பண பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. உடம்பை அவர்கள் காப்பாற்றியது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உயிர் காப்பாற்றினார் என்பதற்காக கேஸ் கனெக்ஷன் 10 கோடி பேருக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கு. இவங்களெல்லாம் ஒருத்தரை கூட இவங்க சந்திக்கலையா? 24 லட்சம் கோடி முத்ரா வங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடன். இன்னைக்கு தெருவோர சாலை ஓரத்தில் உள்ளவங்களுக்கு 50,000 ரூபாய் கடன் ஒருத்தங்களையும் இவங்க சந்திக்கல. எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னைக்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டதற்கு கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்த 5 கிலோ அரிசி காரணம். ஏன்னா அந்த நேரத்தில் கடையெல்லாம் அடைத்து இன்னும் அதை விரிவுபடுத்த அதை யாரும் பார்க்கலையா? ஆக பாரத பிரதமர் தனது வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றணும் என்பதை சொல்றாரு. நீங்க தான் அதை பத்தி எதுவும் இல்லை. நான் கேட்கிறேன், நீங்க 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் ரொம்ப பெருமையா பேசுறாரு. காங்கிரசின் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பிரதிபலிக்கிறதான். நான் கேட்கிறேன், தமிழை நாங்கள் வளர்ப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை சொல்லுது. நீங்க சொன்னீங்களா? நீங்க சொல்லி காங்கிரஸ்ல ஒரு வார்த்தை போட வேண்டியது தானே. அதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரல. அதனால இன்னைக்கு நீங்க பேசுவது எல்லாமே வெற்று வாக்குகள், வாக்குறுதிகள். நாங்க செய்யறது எல்லாமே நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள். அதைத்தான் என்னால சொல்ல முடியும். தம்பி நீ மட்டும் தான் கேள்வி கேட்கலாப்பா. பரீட்சையில கூட 1-2 கேள்விதான் கேட்கலாம். அதனால எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவ் நீ இல்ல பார்த்து போதும். நிறைய உங்ககிட்ட பதில் சொல்லிட்டேன். நன்றி தம்பிங்களா. எல்லாரையும் பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. வெயில எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.